ஒன்றும் தெரியாது, அவன் ஹியால் பல பக்கத்திலேயும் போகும். ஆகையினால் தஸவ்வுஃப் வழியிலே, சூஃபிஸ வழியிலே, தரீக்கா வழியிலே, ஹகீகா வழியிலே சென்றால் மாத்திரமே தொழுகை கூட செய்வார். இல்லாவிட்டா இவர் சும்மா கையை கட்டிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டதுதான் மிச்சமே தவிர பிரயோஜனத்தை பெற முடியாது. ஆகையினால் தான் பைஅத் அவசியம். ஒரு மனிதனுக்கு ஷேக் அவசியம், ஒரு மனிதனுக்கு தரீக்கத் அவசியம் என்று நாங்கள் சொல்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மினல் இல்மி கஹைஅத்தில் மக்னூன் லா யஅலமுஹு இல்லல் உலமாஉ பில்லாஹ் ஃபைதா நத்தகு பிஹி லா யுன்கிருஹு இல்லா அஹ்லுல் கிர்ரத்தி பில்லாஹ். இப்படியான ஹதீஸ் பார்த்தீங்களா? இன்ன மினல் இல்மி கஹைஅத்தில் மக்னூன், அறிவில் ஒரு வகை உண்டு, அது ஒரு மறைந்த பொக்கிஷம் போல் இருக்கும். அறிவில் ஒரு வகை உண்டு, அது மறைந்த பொக்கிஷம் போல் இருக்கும். லா யஅலமுஹு இல்லல் உலமாஉ பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்த ஞானிகளுக்கு தான் அது தெரியும். அந்த இல்மு ஃபைதா நத்தகு பிஹி, அல்லாஹ்வை அறிந்த ஞானிகள் அந்த இல்மை மக்கள் மத்தியிலே சொன்னால் லா யுன்கிருஹு இல்லா அஹ்லுல் கிர்ரத்தி பில்லாஹ், அல்லாஹ் யார் என்று தெரியாமல் ஏமாந்து போய் கிடக்கின்றானே அவன் தான் அதை மறுப்பான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இல்மு என்ற இல்மு இல்முல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய அறிவு. ஒவ்வொருவனும் அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சிருக்கணும். தம்பி, டேய், உங்க வாப்பாட வேற என்ன? அப்ப நீ சரியாத்தான் பிறந்திருக்க, ஆறாமல உறக்கி இல்லை. ஒருத்தனுக்கிட்ட நாங்க கேட்கோம், உங்க வாப்பாட பேர் என்ன? வாப்பாட பேர் எனக்கு தெரியாதுங்க. உங்க வாப்பாட தொழில் என்னடா? தொழிலும் எனக்கு தெரியாது. உங்க வாப்பா கருப்பா சிவப்பா? அதுவும் தெரியாது. உங்க வாப்பா கட்டையா நட்டையா? எனக்கு அதுவும் தெரியாது. ஹராமல உறக்கி என்னடா வாப்பா பத்தி தெரியாம இருக்கா? கேட்போமா இல்லையா? நாங்க கேட்போம். அல்லாஹ் யாருடா? அவன் தொழில் என்னடா? அவன் கருப்பா சிவப்பாடா, கட்டையா நெட்டையாடா, அவன் தன்மை என்னடா என்று கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாண்டா. அவன் யாரு? ஹராமல உரைச்சி. ஹராமல உரைக்கு பின்னால் இருந்து கொள்வா ஜமாத்துடைய நன்மை கிடைக்காது. ஒரு பள்ளியில பேசிமாமா வச்சிருக்கானுகள், ஒரு ஹராமல உரைக்கி என்று வச்சுக்குவோம். உண்மையிலேயே விபச்சாரத்துல பிறந்த ஒருவனும் பள்ளியில பேசிமாமா வச்சிருக்கான்னு வச்சுக்கோமே. விபச்சாரத்துல பிறந்த ஒருத்தன் ஓதி ஆலிமாக மாட்டானா? மகன் தானே, மௌலரியா போய்த்தான். அவனை கொண்டு பள்ளியில பேசிமாமா வச்சிருக்கான். அவனுக்கு பின்னால நின்று சொல்வா தொழுகை சரி வரும், ஜமாத்துடைய 27 தரஜா கிடைக்காது. அந்த ஹராமல புரைக்கு போன்றவன் தான் அல்லாஹ்வை தெரியாத ஹராமல புரைக்கு, அல்லாஹ்வுடைய தன்மைகளை புரியாதவன். அப்ப அல்லாஹ் ஆறுன்னு கேட்டா நாங்க சொல்லணும். அல்லாஹ் ஆறு எங்க சொல்லணும்? எங்கள்கிட்ட யாரும் கேட்காட்டியும் ஒத்தம் வருவாங்க கேட்கறதுக்கு. எப்ப வருவாங்க? மூச்சு ஒழுக்கம் அண்ணா என்ன சாக போறாருன்னு இருக்கிற பருவத்துல யாரும் எவரோ பெரிய ஆலிமா இருக்கட்டும், அல்லாமத்தா இருக்கட்டும், மௌலானாவா இருக்கட்டும், மௌலவியா இருக்கட்டும், பெரிய கோடீஸ்வரன் இருக்கட்டும், மூச்சு இழுக்கும் சக்கராத்து காலத்துல உத்தம் வருவான். அவன் இப்படி ஷைத்தான் வருவான். அல்லாஹ் எத்தனை பேர் ரெண்டு கேட்பான். வேற என்ன சொல்லுவாரு? ஒன்று தானே நாங்க நம்பியிருக்கோம், ஒன்று சொல்லுவோம். சொல்லலாம், ஒருவன் தானே. 2 பேரா? இல்ல, ஒருவன். தம்பி ஒருவனா? ஆமா. ஒருவனுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வந்து கேட்பான். இந்த ஆதாரம் எனக்கு தெரியா? பள்ளிவாசல்கள்ல மௌலை மாறுவலமாக்கள் அல்லாஹ் ஒருவன் என்று பேசினாங்க, அதை இந்த ஆதாரம் கேட்டு நான் நம்பியிருக்கேன். எனக்கு ஆதாரம் தெரியாது. சரி, அது போயிடா, அந்த சும்மா சொன்ன அப்படி இல்லைன்னு அவன் தெண்டுங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவான். இவருக்கு வழி எடுக்கணுமே. அதெல்லாம் மறக்கிறதுக்கு இவர்கிட்ட திறமை இருந்தா தானே. 2 இல்ல 1 தான் மறப்பாரு. அந்த திறமையும் இல்ல. 2 மீதனப்ப அதுதான்டா 2 தாண்டாண்டு. எனக்கு தெரியாது, நான் இவ்வளவு நாள் 1 அப்படி இல்லடா. அது அந்த போய் சொன்னேன் 2 தாண்ட மட்டும். அப்படியா என்ற உடனே போச்சு, மௌத்தா போய்த்திருவாரு, ஆவியா போய்த்தாரு. அப்ப ஒருவன் என்று நாங்க சொன்னா என்ன ஆதாரம் கேட்பான். என்ன சொல்லுவோம்?
இதுதான் ஆதாரம் என்று சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? என்ன ஆதாரம் சொல்லுவீங்க? நீங்க என்ன ஆதாரம் சொன்னாலும் அவன் எப்படியான ஆதாரம் தெரியுமா? மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தவன் தான் இப்லீஸ். இப்லீஸ் மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தவன், மாபெரும் அறிஞன். நீங்க அல்லாஹ் ஒன்று நம்பருக்கு 1000 ஆதாரம் வச்சிருந்தாலும் ஒவ்வொன்று ஒன்றா காட்ட காட்ட ஒவ்வொன்று ஒன்றா உடைப்பான். உடைச்சி ஆடையை உடைச்சிட்டு போட்டு போயிடுவான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்கராத்து வருத்தத்துல சரியான தாகம் அறியுமாம். யாரு சரி சக்கராத்து வருத்தத்தை அனுபவிச்சு மௌத்தாகாம ஹயாத்தோடு இருந்தா தான் அவன்கிட்ட கேட்கலாம், சக்கராத்து வருத்தத்துல தாகமாடா வந்தேன்னு. சக்கராத்து வருத்தம் வந்தவன் அவன் மௌத்தா தான் போயிட்டுருவான், கேட்டாலும் ஏழாது. சக்கராத்து வருத்தத்துல கடுமையான தாகமா இருக்குமாம். எப்படியான தாகம்டா, இந்த பங்காள விரிகுடா கடலை தந்தா குடிப்பியாடாண்டா உழுவையில இழுப்பணுமான அவ்வளவு தாகமா இருக்குமாம். அந்த நேரம் தான் மேல்படியாம வருவான். யாரு? இப்லீஸ். எப்படி வருவானா? கையில 2 தண்ணி போத்தல் கொண்டு விட்டு வருவானா. வந்து சொல்லுவானா, என்ன தம்பி உண்டா நிலைமை உண்டு? எந்த நிலைமையா? தாகம்டா இனி என்னால தாங்கலா, இந்த ஒரு கடலை தந்தாலும் நான் குடிப்பேன், அப்படி எனக்கு தாகம் அறிக்கமானா. சரி பரவாயில்ல, 2 போத்தல் தண்ணி சுத்தி அரிக்கப்பட்ட தண்ணி உண்டா உனக்கு தருவேன் ஒன்று சொல்லணும். அல்லாஹ் 2 சொல்லு, நான் உடனே தண்ணியை தருவேன். நம்ம இவன் இல்லாத அப்படியே நான் சொல்லலாம், சரியில்லை, நான் முஸ்லீம், நான் ஈமான் கொண்டிருக்கேன், அல்லாஹ் ஒருவன் தான், அப்போ தண்ணி தர மாட்டேன். இல்லை நான் உண்டு தான் சொல்லுவேன், தண்ணி நீ தாவன் என்று கேட்பான். தண்ணி தாவேண்டா 2 சொல்லும். சரியான ஈமான் உள்ளவன்டா போடா நாய், ஒன்று தண்ணி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் என்ன செய்யவன், நான் இதோட செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லுவான். ஈமான் குறைஞ்சவன்டா சரி தண்ணியை தாங்க பின்ன 2 சொல்லிட்டு போயிட்டுருவான். இவர் 1 சொன்னாலும் கூட நீ தண்ணியை கொண்டு விட்டு போ பரவாயில்ல ஒருவனே என்றாலும் அடுத்தப்பல பாதுடுவான். ஒருவனா என்ன ஆதாரம் சொல்லு என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சரித்திரம் சொல்லிங்க, நேரம் போகாது சொன்ன உடனே. ஒரு ஷேக் தன்னுடைய முரீதை சக்கராத் வருத்தத்தின் போது காப்பாற்றின ஒரு கதை, பெருங்கதை, அது நீளமானது. எனவே அதை போல் சொல்வதற்கு நேரமில்லை. ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தேடி படிக்க வேண்டிய கல்வி இறைஞானம். ஒவ்வொருடைய பருவத்தின கேட்கறதுக்கு நிறைய ஆக்கள் இருக்கு. குஷி விட்டாவும் முடியுமா இல்லையான்னு கேட்கறதுக்கு சொல்லி தரத்துக்கு 1000 பேர் கிடக்கான். இமாறு செய்தா மனைவியோட உடலோ ஒன்றா குளிக்கணுமா குளிக்க தேவையில்லையான்னு கேட்டு அறிஞ்சிக்கிறதுக்கு அதை சொல்லி தரத்துக்கு 1000 பேர் இருக்கான். அல்லாஹ்வை சொல்லித் தருபவர்கள் மிக குறைவு. அந்த கல்வியைத்தான் தேட வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? தலபுல் இல்மி, கல்வியை தேடுவது. ஏண்டா கல்வியை தேடணும்? சீனியை தேடியா தம்பி வாங்கணும்? ஒரு பொடியனை கூப்பிட்டு தம்பிங்க வா, எந்த கடையில சீனி இருக்கண்டு தேடி வாங்கிட்டு வான்னு சொல்றியா? இல்ல. ஏன்? எல்லா கடையிலையும் கிடக்கு சீனி. எல்லாரிடமும் உள்ள ஒன்றை தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொச்சிக்காய எங்க இருக்கண்டு தேடி வாங்கிட்டு வான்னு சொல்றியா? கொச்சிக்காய் எல்லா இடமும் இருக்கு, தேட தேவையில்லை. அரிதான ஒரு சாமான், எடுப்பதற்கு அரிதான ஒரு சாமான் என்னது போல ஒன்று சொல்லுங்களேன். இந்த கடைகள்ல வாங்குறது ரொம்ப கஷ்டம், தேடித்தான் வாங்கணும். அப்படியான ஒரு சாமான சொல்லுங்களேன். என்ன? குங்குமப்பூ. சரி, குங்குமப்பூ எல்லா இடமும் இல்லைத்தான். அதுலயும் ஸ்பைன் குங்குமப்பூ எல்லா இடமும் இல்லை. நாம சொல்றோம், டேய் குங்குமப்பூ கொஞ்சம் தேவை, ஸ்பைன் குங்குமப்பூ எங்க இருக்கண்டு தேடி வாங்கிட்டு வா. அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்? அது எல்லா இடமும் எடுக்க முடியாத ஒன்று, அதை தேடித்தான் வரணும். சீனியை தேடி வாங்கிட்டு வான்னு சொல்லலாமா? தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்கள்? தலபுல் இல்மி, கல்வியை தேடுவது. அப்ப எதை சொன்னாங்க? அரிதானது, பெற முடியாதது, பெறுவதற்கு அரிதானது இறைஞானம் தான், அல்லாஹ்வை பற்றி அறிவுதான். அதைத்தான் தேடி பிறக்க வேண்டும். ஆகையினால் நாங்கள் இந்த 79ஆம் ஆண்டு இந்த இறைஞான தத்துவத்தை பேசிய பொழுது பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த தத்துவத்தை அறிந்த உலமாக்கள்
உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் அல் குல்லியத்துர் ரப்பானியா என்ற ஒரு அரபு கல்லூரியை ஆரம்பித்து பல மௌலைமார்கள் இதுவரையும் அந்த கல்லூரியிலே இருந்து வெளியாகி இருக்கிறார்கள். பல ரப்பானிகள் வெளியாகி இருக்கிறார்கள். இது 6வது பட்டமளிப்பு விழா. இந்த விழாவில் நமது கல்லூரியில் படித்து பட்டம் பெறக்கூடிய ஒரு மௌலவி உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். அவர் சாதாரணமான ஆள் அல்ல. நமது கல்லூரியிலே திறமையாக படித்தவர். எல்லா கலைகளையும் திறமையாக சம்பூர்ணமாக கற்றறிந்த ஒரு மௌலவி. தற்போது அவர் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரீட்சையிலே முதலிடத்தில் வெற்றி பெற்ற மார்க்ஸ் எடுத்த அவர் தற்போது அட்டாளச்சேனை பல்கலைக்கழகத்திலே அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். நமது கல்லூரியிலே படித்து முடித்தவர். அவருக்கு இன்று பட்டமளிப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகையினால் இப்போது அவர்களுக்கு நாங்கள் ஒரு சனது, அதாவது சர்டிபிகேட், ஒரு ஷஹாதாவை அவர்களுக்கு வழங்குவோம். அதன் பின் அவர் உங்கள் மத்தியிலே சிறிது நேரம் உரையாற்றுவார். அதை தொடர்ந்து எங்களுடைய மஜ்லிஸ் நிறைவு பெறும் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.